வெல்கம் டு மை சேனல். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்க. கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க விஷயத்துக்கு போவோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பெண்களுக்கான சேவை மையம், அதாவது சகி ஒருங்கிணைந்த சேவை மையம், ஒன் ஸ்டாப் சென்டர். இது வந்து எல்லா எல்லா மாவட்ட தலைநகரத்திலயும் இருக்குங்க. எங்க இருக்குன்னா எல்லா மாவட்ட தலைநகரத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை அல்லது மெடிக்கல் காலேஜ் இந்த வளாகத்துல இருக்குங்க. அந்த வளாகத்திலேயே நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது தலைமை மருத்துவமனையிலையோ இது இருக்குங்க. மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்திலேயோ அந்த வளாகத்துல இந்த சேவை மையம் இருக்கு. நீங்க வந்து இங்க எந்த மாதிரியான சேவை பண்றாங்க பெண்களுக்கு நீங்க கேட்பீங்க. என்ன மாதிரி சேவைனா எல்லா வகையான சேவையும் பண்றாங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, உங்க பிரச்சனைகளை ஆலோசனை கொடுக்கறது, தற்காலிக இருப்பிடம் கொடுக்கறது. உங்களுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை, நீங்க எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை இருக்கீங்க, எனக்கு யாரா உதவி பண்ணுவா, நான் இப்ப அவசரத்துக்கு தங்கி ஆகணுமே, யாருமே உதவி பண்ண முடியாத பட்சத்துல எனக்கு வந்து அர்ஜென்டா தங்கி ஆகணும் அப்படிங்கிற சமயத்துல கூட இவங்க உதவி பண்றாங்க உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க அரசால் நடத்தப்படுற நிறுவனம், அரசால் நடத்தப்படுற மையங்க. அரசு தான் நடத்துது, முழுக்க முழுக்க மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் நடத்துறாங்க இந்த மையத்தை. நீங்க தயக்கம் இல்லாம இந்த இந்த சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். இதோட நம்பர் வந்து 181. இதுக்கு வந்து அவங்க வந்து வீடியோ காலே பண்றாங்க. உங்களுக்கு தேவை, நீங்க கால் பண்ணா உடனே திருப்பி அவங்க வீடியோ காலே கூப்பிடுறாங்க. உங்க நம்பர் வாங்கிட்டு வீடியோ காலில் பேசுறாங்க. பெண்களே தான் தொடர்பு கொள்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன சரி பண்ணணும், எல்லாத்தையும் போன்ல கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்குறாங்க. நீங்க எப்படிப்பட்ட மன அழுத்தத்துல இருந்தாலும் உங்க மன அழுத்தத்தை சரி பண்ணி கொடுத்து தவறான முடிவு, எந்த முடிவு எடுக்க விடாம உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணும், உங்களை வந்து என்ன பண்ணணும், உங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும், உங்களை எப்படி ஃபீஸ் பண்ணணும் அப்படிங்கறத அதை உங்களுக்கு சரி பண்ணி உங்களை நேரடியா ஆபீஸுக்கு வர சொல்லுவாங்க. இங்க இந்த மையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுப்பாங்க. இந்த மையத்துக்கு நீ நேரா போனா உங்கள்கிட்ட எல்லாமே ஆலோசனை கொடுப்பாங்க. பொறுமையா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால உங்களுக்கு இந்த மன அழுத்தத்துல இருக்கீங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், எல்லாமே கொடுப்பாங்க. இதுக்கு எது சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து பேசணும்னா பேசுவாங்க. சம்பந்தப்பட்ட அழைத்து நபரை பேசணும்னா உங்க விருப்பத்தோட தான் எல்லாம் செய்வாங்க. உங்க விருப்பம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து பேசி கூட சரி பண்ணி கொடுப்பாங்க. போன்ல கூட தொடர்பு கொள்வாங்க. போன்லயே தொடர்பு சம்பந்தப்பட்ட நபரை வந்து போன்ல உங்க விருப்பத்தோட போன்ல தொடர்பு கொண்டு அந்த உங்க ப்ராப்ளத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நல்லா உதவி பண்றாங்க. எல்லா வகையான பிரச்சனை, எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் பெண்களுக்கு சொல்ல முடியாத பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இங்கே தயக்கப்படாம நீங்க இந்த சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்க நல்லா சேவை பண்றாங்க. குடும்ப வன்முறை இல்ல ஏதோ வகையான பிரச்சனை, குடும்ப வன்முறையா இருக்கலாம், திருமணமாகாத பெண்களா இருக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் உதவி பண்றாங்க. நீங்க வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இதை பத்தி, இன்னும் அவேர்னஸ் இல்லாம இருக்கு. சில நேரத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நிலைமை கூட உருவாகலாம். ஆனா உங்களுக்கு விருப்பம் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் போக விருப்பப்படல, எனக்கு யாராச்சும் ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்களா. நீங்க பேசி பார்த்துருப்பீங்க, உங்க சம்பந்தப்பட்ட நபர்களை வச்சியோ உங்க முக்கியஸ்தர்களை வச்சு பேசி சரி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா எதுக்கு சரியா இருக்காது. உங்க உறவினர்களை வச்சு பேசியிருந்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேசியிருந்திருப்பீங்க, அந்த அந்த பிரச்சனை சரியா இருந்திருக்காது. ஆனா உங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது விருப்பம் இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்களா, நம்மளுக்கு பொதுவா ஒருத்தவங்க நம்மளுக்கு இதை பேசி இந்த சால்வ் பண்ணுவாங்களா ஒரு அப்படிங்கிற மாதிரின்னா நீங்க இந்த சேவை மையத்தை நீங்க தொடர்பு வரலாம். சகி ஒரு சேவை மையத்தை தொடர்பு வரலாம். அவங்க முடிஞ்ச வரையும் அவங்களே சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து சரி பண்ண பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து இது வந்து சமூக நலத்துறை மூலியமா டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் அனைத்து மாவட்ட நிர்வாகத்து மூலியமாவும் நடத்தப்படுறதுனால அவங்களே சரி பண்ண பார்ப்பாங்க. சரி பண்ண முடியாத பிரச்சனை இல்ல, சரி பண்ண முடியாத விஷயத்த அவங்க மூலியமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எல்லாமே உங்க விருப்பத்தோடயே என்ன பண்ணணும், இதை வந்து இந்த பிரச்சனைக்கு போலீஸ் மூலியமா சரி பண்ண முடியுமா, இது தேவைப்பட்டா போலீஸையும் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மூலியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நீங்க தயக்கப்படாம பேசலாம், நல்ல ஒரு உதவி கொடுக்குறாங்க. எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தற்காலிகமா ஒரு என்ன பிரச்சனை, என்ன சரி பண்ணணும் உங்க ப்ராப்ளத்தை, உங்கள்கிட்ட சில பேர் சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய பேர் இருக்கும்.
யார்ட்டும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து சொந்தவங்க தெரியக்கூடாது, சொந்தவங்களாம் தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு தெரிஞ்சா வெளியில நம்மளுக்கு எப்படி சரி பண்றது தெரியலையே, இது கொஞ்சம் கொஞ்சம் யாராச்சும் கொஞ்சம் அழகா டீல் பண்ணலாமா, கொஞ்சம் விஷயத்த வெளியில விடாம சீக்கிரத்தை டீல் பண்ண முடியுமா, யாராச்சும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, உதவி பண்ண மாட்டாங்களா, நம்ம யார்ட்டும் சொல்ல விருப்பம் இல்லை, உங்க ஃப்ரெண்டுகிட்டயோ உங்க யார்ட்டும் சொல்ல விருப்பம் இல்லாத பட்சத்தை கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். எல்லா அவங்க என்ன ஆலோசனை எல்லா ஆலோசனையும் கொடுக்குறாங்க. உங்க பிரச்சனையை எப்படி சரி பண்றது, உங்களுக்கு எப்படி ரெக்கவர் கொடுக்கறது, அதான் அவங்களோட எய்ம். எல்லா வகையான உங்களுக்கு உடனே வீடியோ கால் பண்ணுவாங்க, சூழ்நிலைக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு போன்லயே உங்களை மனசை ஃபர்ஸ்ட் அமைதிப்படுத்துவாங்க. எந்த தவறான முடிவுக்கும் போகாம உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, எதனால நீங்க இவ்வளவு மன அழுத்தத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க சரியாவீங்க, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனையா, என்ன வகையான பிரச்சனை, உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் எல்லா வகையான துறையோடையும் இவங்க தயாரிப்பு வச்சிருப்பாங்க. அரசு கூட எல்லா வகையான துறையோடையும் தொடர்புல இருப்பாங்க. அரசு மூலியமா என்ன வகையான உதவி வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான உதவி கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வேலைவாய்ப்புனா அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களால முடிஞ்ச உதவிகள் என்னென்ன பண்ணலாம், எப்படிலாம் வழி வைக்க, அரசு மூலியமா என்ன உதவி பண்ணலாம், எல்லா உதவியும் கொடுப்பாங்க. தங்கறதுக்கு கூட உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, ஐயோ நான் தங்கறதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சி, நான் ஒரு வீட்டுல ஒரு சின்ன பெரிய இதாயிருது, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுது, எங்க வெயில போனாலும் முடிவு பண்ணிட்டீங்க, யாருமே உதவிக்கு ஆள் இல்லை, நான் எங்கேயாச்சும் நான் போகணும், ரொம்ப மனத்துல இருக்கேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களுக்கு பேச விருப்பம் இல்லை, உங்க சொந்தத்தையும் பேச விருப்பம் இல்லை, ஆனா நான் வெளியில நான் போகணும், நான் எங்கேயாச்சும் நான் இதாகணும், எனக்கு பாதுகாப்பான இடம் வேணும்னா நீங்க இங்க தொடர்பு கொள்ளுங்க. 181 பொண்ணு சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னை வந்து சரி பண்ணி விடுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க என்ன பிரச்சனைய கேட்டு தற்சமயத்துக்கு என்ன பண்ணணுமோ, உங்க பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும், என்ன செய்யலாம், நல்லா உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சேவை மையம் தெரியுமா அது. அங்க நீங்க வந்து சம்பந்தப்பட்ட நம்பர், உங்களுக்கு யாரு என்ன பிரச்சனை, யாரு மூலியமா பிரச்சனை, என்ன காரணம், எல்லாமே அழகா அமைதியா அழகா சரி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா பத்தியும் சரி பண்ணி கொடுக்குறாங்க, தீர்வும் கொடுக்குறாங்க. இல்ல இவங்களா சரி பண்ண முடியலன்னா தேவைப்பட்ட போலீஸோட உதவியும் இவங்க மூலியமாவே நீங்க போலீஸோட உதவி, இவங்க மூலியமா நீங்க போலீஸுக்கு தொடர்பு, இவங்களே போலீஸுக்கு கைட் பண்ணுவாங்க. இவங்க மூலியமா போறப்போ இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகாம சரி பண்ணலாம், சில பிரச்சனை சரி பண்ணணும்னு நினைப்பீங்க, எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போக விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு வந்து பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த சேவை மையத்துக்கு போங்க. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நீங்க தயக்கப்படாம தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து என்ன பண்ணலாம், உங்க பிரச்சனையை ஆராய்ந்து பார்த்துட்டு எல்லா வகையான உதவியும் கொடுக்குறாங்க. எந்த சூழ்நிலையும் நீங்க தவறான முடிவு எடுக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மன அழுத்தம் வந்துருது, உங்களுக்கு பிரச்சனை குடும்பத்திலயோ ஒரு சொல்ல முடியாத மன அழுத்தம் உருவாயிருது, உங்களை வந்து தொந்தரவு பண்றாங்களா, யாரும் உங்களை வந்து டார்ச்சர் பண்றாங்களா, தயக்கவே பண்ணாதீங்க, இந்த 181 போன் அடிச்சு விட்டுருங்க. அவங்க உடனே போன் அடிப்பாங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ண நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நீங்க தயக்கப்படாம தொடர்பு கொள்ளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்க தோழிங்களுக்கு, உங்க சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. உனக்கு சொல்ல முடியாத பிரச்சனை இருந்தா, உனக்கு சொல்லவே முடியல, சரி பண்ண முடியாத பிரச்சனை, உங்க யாராலையும் சரி பண்ண முடியலையா, இவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணுங்க சொல்லுவாங்க. நீங்க எல்லா மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்திலயும் இருக்கு இந்த அலுவலகம் இருக்கு, இந்த சேவை மையம் இருக்கு. நீங்க வந்து அவங்களே அட்ரஸ் கொடுத்துருவாங்க, நீங்க போன் பண்றப்பே அட்ரஸ் கொடுத்துருவாங்க, இங்க வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க சொல்லிடுவாங்க. நீங்க தயக்கப்படாம நீங்க அவங்கள்ட்ட பேசலாம். உங்க விருப்பம் இல்லாம எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. உங்களோட விருப்பம் தான் எல்லாமே, ஒரு ஸ்டெப்பும் உங்க விருப்பத்தோட தான் நடக்கும். உங்களோட பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாமே உங்க விருப்பத்தோட தான் இங்க நடக்குமே. எல்லாமே உங்களோட உங்களோட நிம்மதி உங்களுக்கு இங்க கண்டிப்பா உங்க நிம்மதியா உங்களோட நிம்மதியை நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எதுவுமே உங்களோட விருப்பம் இல்லாம எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. ஒரு இதுக்கு உங்களுக்கு எடுத்து செய்வாங்க, இது பண்ணலாமா, இது செய்யலாமா, இந்த பத்திரிகை செய்யலாமா, இவங்களை இது பண்ணலாமா, எல்லாமே உங்க பர்மிஷன் கேட்டா எதுவும் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா தீர்வு இருக்கு. எந்த சூழ்நிலையும் பெண்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும், குடும்ப பிரச்சனையோ
திருமணமான பெண்களோ திருமணம் ஆகாத பெண்களோ எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, தீர்வு கொடுப்பாங்க. தயக்கப்படாம இந்த தொடர்பு கொள்ளுங்க. 181 இதோட கால் சென்டர் நம்பர் 181. வீடியோ கால்லே கூப்பிட்டு பேசுறாங்க. மற்றவங்களை சொல்லுங்க. என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தி டீட்டெயில் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்கேயும் பாருங்க. டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மோட்டிவேஷன் கொடுங்க. நன்றி.